வணக்கம் நண்பர்களே, இது ஜோதிட நேரம். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பஞ்சாங்கத்தினுடைய வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம். பஞ்சாங்கம், பஞ்ச் என்றால் 5, அங்கம் 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்று சொல்லக்கூடிய 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்திலே பல பிரிவுகள் உண்டு என்றாலும் 2 தான் முக்கிய பிரிவு. அந்த 2ற்குள்ளே நிறைய கிளை பிரிவுகள் உண்டு. அந்த முக்கிய 2 பிரிவுகள் என்னவென்றால், திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் அது என்ன? திருக்கணித பஞ்சாங்கம் வானிலை சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு பொதுவாக ஜாதகத்திலே சந்திரன் இருக்கும் இடம்தான் ராசி என்று கொள்ளப்படுகிறது. சந்திரனை மையப்படுத்தி தான் நம்முடைய ஜாதகமே கணிக்கப்படுகிறது. அதனால் சந்திரனுக்கும் மற்ற கோளுக்கும் உள்ள தொடர்பு, சந்திரனுக்கும் மற்ற கோளுக்கும் உள்ள தூரம், ஒவ்வொரு கோளும் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம், இதையெல்லாம் கணக்கிலிட்டு மிக துல்லியமாக கணக்கின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பஞ்சாங்கம்தான் திருக்கணித பஞ்சாங்கம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன? வாக்கியத்தின் அடிப்படையில் வந்ததனால்தான் அதற்கு பெயரே வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது வழி வழியாக, வாழையடி வாழையாக, தொன்று தொட்டு வாய்மொழியிலேயே வந்த பஞ்சாங்கம் அது. ரிஷிகளும் யோகிகளும் வானவியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு பல சூத்திரங்கள் இயற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவ அறிவிலும் சாஸ்திரத்தின்படியும் முன்னோர்களின் கூற்றுப்படியும் பாடல்களாக, ஸ்லோகங்களாக நிறைய இயற்றி வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த ஸ்லோகங்களை கொண்டு வாய் வார்த்தைகளாக அவர்கள் கூறிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டதனால் அது வாக்கிய பஞ்சாங்கம் ஆகிறது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் என்பது வழி வழியாக எந்தவித மாறுதலும் செய்யப்படாமல் அப்படியே பின்பற்றப்படுவது. இது 2 தான் இதற்குள்ள வித்தியாசம். 2 பஞ்சாங்கத்திற்கும் வித்தியாசம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. 17 நாழிகை வரை வித்தியாசம் ஏற்படும். ஒரு நாழிகை என்பது 2.5 மணி நேரம். அதனால் 6 மணி நேரம் 48 நிமிடம் வரை 2 பஞ்சாங்கத்திற்கு இடையே வித்தியாசம் உண்டு. பெரும்பாலான கோயில்களில், தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்பாட்டில் இருக்கிறது. சனீஸ்வரன் கோயில், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருப்பதி தேவஸ்தானத்திற்கென்றே தனியாக பஞ்சாங்கம் எல்லாம் உண்டு. இதை பற்றி மீண்டும் ஒரு பதிவிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.